Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் நம்மளே 100 days free max class for TNPSC group 1 2 2A and 4 exams வந்து இல்ல ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படின டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் फ्रेंड வந்து சோ அதல நம்ம 6th term 1 ல வந்து பார்த்தா chapter 3 ல இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 59 வந்து இங்கிலீஷ் மீடியம் and பேஜ் நம்பர் வந்து 60 வந்து தமிழ் மீடியம் வந்து இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து சால்வ் பண்ணப் போறோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சால்வ் பண்ணது. சோ அதுல புறவிய வினாக்கள் அப்படிங்கிறது அதோட தொடர்ச்சியா வந்து சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆப்ஜெக்ட் டைப் क्वेश्चंस அப்படினு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம் வந்து என்ன 12th சம் வந்து பார்க்க போறோம். ஆப்ஜெக்ட் டைப் क्वेश्चंसல அந்த ஆர்டர்ல which are the following ratios are proportion வந்து சோ அப்ப கொடுத்திருக்கல எது வந்து ரேஷியோஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படி கேக்குறேன். இத நம்ம சிம்பிளா எப்படி போடுவோம் அப்படினா வந்து சென்டர்ல இருக்குறது என்ன பண்ணுவோம் மல்டிபிள் பண்ணனும். அப்புறம் எட்ஜஸ்ல இருக்கு மல்டிபிள் பண்ணனும். அப்ப 5 6 30 ன்னு வருது. இப்போ 3 10 33 ன்னு வருது. அப்ப இது என்னது ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனலா இல்ல அப்படி சொல்லி பார்க்கறோம். ரெண்டு ரேஷியோ வந்து இப்போ 3 9 27 2 6 3 12 அப்ப இதுவும் இல்ல. வந்து 5 10 50 2 25 வந்து 50 அப்ப இதுதான் ஆன்சர் அப்படி பார்க்கறோம். அட மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு கிடைக்கணும். இங்க 27 வரும். இங்க வந்து நான் 2 6 12 ன்னு வரும். அப்ப ப்ரொபோர்ஷனலா இல்ல. அப்ப அதே மாதிரி இங்க 5 10 50 இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 25 50 இது ப்ரொபோர்ஷனலா இருக்கு வந்து. சோ அப்ப 1 * 1 னா 1 தான் வரும். 3 * 3 9 அப்ப இதுவும் இல்ல. அப்ப ஆன்சர் வந்து சி தான் சொல்றோம். சோ தமிழ்லயே பாத்துறோமா? சோ பின்வரும் விகிதங்களில் எது விகிதம் ஆகும் அப்படி கேக்குறேன். சோ இப்ப நமக்கு 3 5 ன்னு இருக்கு. வந்து இங்க 6 11 இருக்கு. நம்ம ரேஷியோ அப்படினா 3 அடுத்த கட்டமா 2 ஆல மல்டிபிள் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பார்த்தோம்னா फ्रेंड வந்து பாத்தீங்கன்னா 6 கிடைக்கும். 2 ஆல மல்டிபிள் பண்ணா 6 கிடைக்கும். அது மாதிரி இது 2 ஆல பெருக்குனா 5 2 10 கிடைக்கும். அப்ப 6:10 னா 6:11 வருது. அப்ப இது கிடையாது அப்படி சொல்றோம். ஒண்ணு நம்ம நடுவுல இருக்குறதையும் பெருக்கலாம். அப்படி இல்லனா அந்த ஓரங்கள்ல இருக்கறத பெருக்கி நம்ம அது சமமா இருந்ததுனா சமமா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லனா இந்த மாதிரி ரேஷியோ போடலாம். இப்போ இங்க 2 இருக்கு இங்க 3 இருக்கு. இங்க 9 இருக்கு இங்க 6 இருக்கு. சோ இப்போ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? 3 ஆல அடிச்சீங்கன்னா இது வந்து 2 வாட்டி போகும். இது 3 ஆல அடிச்சீங்கன்னா 3 வாட்டி போகும். இங்க 2:3 இருக்கு இங்க 3:2 இருக்கு. அப்ப வந்து இது ரேஷியோ வந்து சமமா இல்ல. விகிதம் வந்து சமமா இல்ல அப்படி பார்க்கறோம். சோ இப்போ 2:5 இருக்கு 5:25 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? 2 வந்து எதால பெருக்கினா 10 ஆகும்னா 5 ஆல பெருக்கினா ஆகும். அந்த 5 வந்து அதே மாதிரி 5 ஆல பெருக்கணும். அப்ப பெருக்கும்போது எனக்கு என்ன வரும் அப்படினா இங்க 10 வரும் இங்க வந்து 25 வரும். அப்ப இது சமமா இருக்கு அப்படியும் போடலாம். அது நம்ம ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் புக்ல நம்ம சால்வ் பண்ணா அப்படியும் போடலாம். அப்படி இல்ல இந்த மெத்தட்ல போலாம். ஏதாவது ஒரு மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 3:1 1:3 பார்த்தாவே தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா சமமா இல்ல அப்படி சொல்லி பார்க்கறோம். சோ அப்ப நம்ம இத வந்து 3 ஆல பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்ப இது 3 ஆல பெருக்கினா 9 கிடைக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு? 3:1 இருக்கு. சோ அப்ப சமமா இல்ல அப்படி சொல்லி பார்க்கறோம். சோ ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா फ्रेंड வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2:5 10:25 தான் சமம் அப்படி சொல்றோம். அடுத்து 13வது கேள்வி பாப்போங்க. சோ 2 5, x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதம் சமமாக இருப்பின் x ஓட மதிப்பு என்ன? அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா விகிதம் சமமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இது எப்படி எழுதுனா 2:5 அதே மாதிரி இங்க x வந்து பாத்தீங்கன்னா 20 சமம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா 5 எப்ப 20 ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா 4 ஆல பெருக்கினா ஆகும். அப்ப நம்ம 2ஐயும் 4 ஆல பெருக்கணும். அப்ப பெருக்கினா இங்க என்ன வரும்? x ஓட வேல்யூ என்ன வரும்னா 8 ன்னு வரும். அப்ப 8:20 அப்படினு வரும். சோ அப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லனா இன்னொரு மெத்தட் எப்படி போலாம் அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ் மீடியத்துல போய் போடுவாங்க. போட்டு பாத்துறோம். So if the ratio formed using the numbers 2 5 x 20 in the same order are in proportion then x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்படி கேட்டாங்க அப்படி நம்ம என்ன பண்ணலாம்? x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப 2:5 ன்னு இருக்கு फ्रेंड வந்து. சோ அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வேல்யூனா x 20 ன்னு வந்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப x டீம்ல இருக்கறத மல்டிபிள் பண்ணுவோம். 2 20 பெருக்கினா 40 ன்னு வருது. அப்ப 5 எதோட பெருக்கினா 40 வரும் அப்படினா 8 ஆல பெருக்கினா தான் வரும். அப்ப 8 தான் நமக்கு ஆன்சர் அப்படி சொல்றோம். சோ அதுதான் ஆன்சர் வந்து 5 * 8 40 அப்படி சொல்றோம். சோ இங்க வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 8 தான் ஆன்சர் அப்படி சொல்லி பார்க்கறோம். ஆன்சர் வந்து 8. அடுத்து 7:5 ஆனது x:25 க்கு விகிதம் சமம் எனில் x இன் மதிப்பு காண்க. அதே மாதிரி தான் ஒரு கேள்வி வந்து. சோ அப்ப இங்க என்ன பண்ணாங்க? கமால போட்டு கொடுத்துறாங்க. இங்க வந்து அப்படியே கொடுத்துறாங்க. சரி கொடுத்தாங்க அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்? 7 5 ன்னு இருக்கு. இங்க x 25 இருக்கு. 5 எப்ப 25 ஆ மாறும்னா நம்ம வந்து 5 ஆல பெருக்கினா தான் மாறும். அப்ப 5 * 5 25. அப்ப 7ஐயும் நம்ம 5 ஆல பெருக்கணும்னு அர்த்தம். அப்படி பெருக்கினா 35. அப்ப என்ன ஆன்சர் வரும் அப்படினா 35 அப்படின்றத நமக்கான ஆன்சர் அப்படி சொல்லி பார்க்கறோம் வந்து. சோ இங்கிலீஷ்ல பாத்துருமா? வந்து நம்ம x டீம்ஸ் மல்டிபிள் பண்ணி போட்டு பார்க்கலாம் வாங்க. if 7:5 is in the proportion of to x 25 அப்படினு கொடுத்துறேன். அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த 7 இந்த 25 அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷன். அப்ப 7 25 பெருக்கணும். வந்து பெருக்குனீங்கன்னா எத்தனை வாட்டி வரும் அப்படினா வந்து பாத்தீங்கன்னா 8 25 னா 200 200 8 * 2 25 அப்படினா ஏனா 4 * 25 னா 100. அப்ப அகைன் 4 * 25 னா இன்னொரு 100. அப்ப 200 வரும். அப்ப 8 * 25 னா 100 வரும். அப்ப 7 என்ன வரும்? 175 வரும். அப்ப 5 வந்து எப்ப 175 இருக்கும் அப்படின்றத வந்து क्वेश्चन. அப்ப 5 வந்து 175 அப்படினு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா 5 * 30 வந்து என்ன வரும்? 150. 5 * 5 * 25 அப்ப
50 plus 25 175. அப்ப ஆன்சர் வந்து 35 இருக்கும். சோ அப்ப இந்த மெத்தட்லயும் போலாம் இல்ல இந்த மெத்தட்லயும் போலாம். எய்தர் ஏதாவது மெத்தட் ஈஸியா இருக்கிறது அதுதான் அப்படின்னு பார்க்கறோம். ஏன்னா மல்டிபிள் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ அப்ப 7 வந்து x ஓட x-ஆ வந்து இருக்க போது 5 வந்து பார்த்தா 25 ஆச்சு. அப்ப 5 25 எப்ப ஆகும்? 5 ஆல மல்டிபிள் பண்ணா. அப்ப 7 5 ஆல மல்டிபிள் பண்ணி 35 அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் சொல்லுங்க. அடுத்து if a Barbie doll cost 90 then the cost of வந்து பாத்தீங்கன்னா 3 such a doll is வந்து ஸோ ஒரு டால் வந்து 90 அப்போ 3 such டால்னா அப்படியே 3 மல்டிபிள் பண்ணா 3 into 90 அப்படின்னு 270 அப்படி சொல்லி நம்ம போட்டு போயிடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை 90, அதே போன்று 3 பொம்மையின் விலை என்னன்னு கேட்கறாங்க. அப்போ 90 into 3 அப்படின்னு போட்டால் 270 அப்படி நம்ம போட்டு போயிடலாம். அடுத்து ஒரு நபர் 15 நிமிடங்களில் 2 கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் 45 நிமிடங்கள் அவர் டேஷ் நடப்பார் அப்படின்னு 15 நிமிடங்கள்ல 2 கிலோமீட்டர் போயிறாரு. 45 நிமிடம்னா 15 எத்தனை வாட்டி போட்டா 45 ஆகும். 3 ஆல பெருக்குனா 45. அப்ப இது 3 ஆல பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா 3 into 2 எவ்வளவு வரும்? 6 கிலோமீட்டர் போட்டு போயிடலாம். அவ்வளவுதான். சோ ஈஸியா தானே இருக்கு வந்து. So if a man walks 2 km in 50 minutes then he will walk dash kilometer in 45 minutes. அப்ப 15 minutesல 2 km போறாருன்னா 45 minutesல எத்தனை 15 இருக்கு? 15 இன்னொரு 15 இன்னொரு 15 அப்படி ஆட் பண்ணுங்க. 15 னா 30 ஆயிடும். அப்புறம் 30 plus 15 னா 45 ஆயிடும். சோ அப்ப 3 15 இருக்கு அப்படினா 3 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 km அப்படி சொல்லி ஆன்சர் நமக்கு வந்து அப்படி சொல்றோம். சோ ஆன்சர் என்னன்னா 6 km அப்படி சொல்றோம் வந்து. ஓகேவா? அடுத்து exercise miscellaneous practice problem. The maximum speed of some of the animals are given below. Elephant கொடுத்துட்டாங்க 20 km per hour, lion கொடுத்துட்டாங்க 80 km per hour, cheetah கொடுத்துருக்காங்க 100 km per hour. So இப்போ கொடுத்துட்டாங்க find the ratio of their speeds simplified from and find the which ratio is the least அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ பார்ப்பாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா முதல்ல ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஆக இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க which ratio is the leastன்னு கேட்குறாங்க வந்து. ஸோ அப்போ லீஸ்டா எது இருக்கு அப்படின்னு வாங்க பார்ப்போம். ஸோ எலிஃபண்ட் லயன் வந்து எலிஃபண்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னா 20 km per hour. லயன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 km. அப்போ இதுக்கான ரேஷியோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து இங்கே 20 இங்கே 80 ரெண்டுமே 20 ஆல டிவைட் ஆகும். அப்படி கேன்சல் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1:4 கிடைக்கும். இதுதான் வந்து எலிஃபண்ட் அண்ட் லயன் ரேஷியோ. அப்போ 1:4 அப்படின்னா அதனுடைய ரேஷியோ வந்து. அடுத்து லயன் அண்ட் சீட்டா. லயனோட ஸ்பீடு என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 80 km per hour வந்து ஈஸ்ட். சீட்டா எவ்வளோனா 100 km. அப்போ ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஸோ 10 டிவைட் ஆகும் வந்து. அதே மாதிரி 20யும் டிவைட் ஆகும் வந்து. அப்போ நம்ம 20 ஆல டிவைட் பண்ணோம்னா இது எத்தனை வாட்டி போகும்? 5 டைம்ஸ் போகும். இதை நான் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸ் போகும். கரெக்டா? அப்போ 4:5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட ரேஷியோனா லயன் அண்ட் சீட்டாவோட ரேஷியோ. ஸோ இருக்கிற பிக்கஸ்ட் நம்பர் வச்சு அடிச்சிட்டிங்கன்னா ஒரே வாட்டியே முடிஞ்சிடும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? 0 கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பக்கம் 8 அந்த பக்கம் 10 திருப்பி 4 ஆல் அடிச்சு ஸோ அந்த மாதிரி 2 ஆல் அடிச்சு போடுற மாதிரி இருக்கும். அதனால பெரிய நம்பர்ல அடிச்சிட வேண்டியதான். அண்ட் எலிஃபண்ட் சீட்டா இருக்கு. இப்போ எலிஃபண்ட் அப்படின்னும் போது 20 வந்து சீட்டா அப்படின்னா 100. அப்போ பார்க்கும்போது தெரியுது ரெண்டுமே 20 ஆல டிவைட் ஆகும். அப்போ நான் கேன்சல் பண்ண அப்படின்னா ஆகும்னா இது வந்து 1 டைம் போகுமா? இது அடிச்சுனா 5 டைம்ஸ். அப்போ 1:5 அடிச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஃபைண்ட் முதல்ல சிம்பிளிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபைண்ட் விச் ரேஷியோ இஸ் த லீஸ்ட். இருக்கிறதுல லீஸ்டான ரேஷியோ என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இப்போ எக்ஸாம்பிள் வந்து 5 சீட்டாக்கு 4 லைன் இருக்கு. அது வந்து நம்ம மோஸ்ட் ரேஷியோன்னு சொல்றோம் வந்து. ஏன்னா 4 லைன் வந்து 5 சீட்டாக்கு இருக்கு. லீஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 5 சீட்டாக்கு வந்து ஒரே ஒரு எலிஃபென்ட் அதுதான் லீஸ்ட். அப்போ லீஸ்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்கிறதுலே கம்மியா. அப்போ 1 தான் இருக்கு. 5 சீட்டா கம்பேர் பண்ணும்போது எலிஃபென்ட் வந்து ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை பேஸ் பண்ணி நம்பர்ல ஸ்பீடை பேஸ் பண்ணி. அப்போ ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது எலிஃபென்ட் சீட்டா தான் லீஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது என்னன்னா 20% தான் நம்ம சொல்ல முடியும் வந்து. இங்க கூட நம்ம என்ன சொல்லலாம்? 25 சொல்லலாம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% 80% நம்ம சொல்லலாம் வந்து. ஸோ இங்க வந்து லீஸ்ட் ரேஷியோவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழை பார்த்துருமா வாங்க பார்ப்போம். கொஸ்டின் வந்து பயிற்சி 3.4. சில விலங்குகளின் அதிக அளவு வேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. யானை வந்து 20 km ஒரு மணி நேரத்துக்கு, சிங்கம் வந்து 80 km per மணி, சிறுத்தை வந்து பார்த்தீங்கன்னா 100 km/h ஒரு மணி நேரம். ஸோ யானை மற்றும் சிங்கத்தோட ரேஷியோ என்னன்னு கேட்கறேன். சிங்கம் மற்றும் சிறுத்தை, யானை மற்றும் சிறுத்தை கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா யானை சிங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து யானை எவ்வளவு 20ன்னு போட்டுறோம், சிங்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80ன்னு போட்டுரும். இப்போ ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 20ஆல டிவைட் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். அப்போ இது எத்தனை வாட்டி போகும்? ஒரு வாட்டி போகுமா? இது அடிச்சிங்கன்னா எத்தனை வாட்டி போகும்? 4 வாட்டி போகும். அப்போ நம்ம கிடைக்கிறது 1:4 அப்படின்றது யானை சிங்கத்துக்கான விகிதம் முடிச்சுக்கும். அடுத்து சிங்கம் சிறுத்தை. சிங்கம் எவ்வளவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 80 km/h மணி. அதே சிறுத்தை எவ்வளவு அப்படின்னா 100 km பண்ணி. அப்ப நம்ம அடிக்கும் போது ரெண்டுமே 20ஆல டிவைட் ஆகும்னா அப்ப அடிச்சோம்னா எத்தனை வாட்டி போகும்னா 4 வாட்டி போகும் வந்து. இது அடிச்சீங்கன்னா எத்தனை வாட்டி போகும்? 5 வாட்டி போகும். அப்ப 4:5 அப்படி பார்க்கணும். அடுத்து யானை மற்றும் சிறுத்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யானை எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கல 20 km/h வரும் வந்து. அடுத்து சிறுத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 km. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம 20ஆல அடிச்சோம்னா இது எத்தனை வாட்டி போகும்னா ஒரு வாட்டி போகுமா? அடுத்து இதை 100 அடிச்சீங்கன்னா 5 வாட்டி போகும். அப்போ 1:5
5 அப்படி சொல்லுங்க விகிதம். இப்போ இதுல இருக்கிறதுல வந்து எந்த விகிதம் மிகச் சிறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த விகிதம் மிகச் சிறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:5 தான் மிகச் சிறியது அப்படிங்க. அப்ப என்னன்னா 5ல் 1 தான் வருது ரேஷியோ அப்படின்னு அதான் மிகச் சிறியதா இருக்கு. அதே வந்து 5ல் 4 இருக்கு, 4ல் 1 இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5ல் 1 அப்படி சொல்லி பார்க்குறோம். மிகச்சிறிய ரேஷியோ எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யானை மற்றும் சிறுத்தை தான் பார்க்கணும். அதனுடைய வேகம் வந்து மிகச்சிறியதா இருக்கு. அடுத்து ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் உள்ளனர். வந்து பள்ளியின் மாணவர்கள் எண்ணிக்கை 1800 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் இருப்பாங்க அப்படின்னு கேள்வி. சோ அப்ப என்ன பண்ணலாம், இதெல்லாம் நம்ம ஒரே லைனுக்கு கூட்டு வந்துடலாம். சோ அப்ப 1500 50 5 அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ இப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா 1800 அப்படின்னா 1500 1800 மாறப்போகுது. கரெக்டா வந்து சோ அப்படி மாறுச்சு அப்படின்னா என்னன்னா 300 மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்னு. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 5ஆல கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம் 50ஆலையும் பண்ணலாம். வந்து ஸோ ஏதாவது நம்ம ஒன்னோட எடுத்துட்டு பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து நான் இது ரெண்டுத்துக்கும் பார்க்குறேன் ஃப்ரெண்ட். பார்க்கும்போது என்னன்னா ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சிடறேன். அப்ப 150 ஆசிரியர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 150 ஆசிரியர் இருந்தாங்க அப்படின்னா சரி 150 மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அதில் 5 ஆசிரியர்கள் எப்படி பார்க்குறோம் ரேஷியோ. ஏன்னா சைபர் அடிச்சிட்டேன். இப்போ 150 மாணவர்களுக்கு 5 ஆசிரியர் அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதுல இருந்து இது 300 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 10 ஆசிரியர்கள் இன்க்ரீஸ் ஆவாங்களா? சோ அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆசிரியர்கள் எண்ணிக்கை இப்ப 1800 மாணவர்கள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 50 பேர் ஏற்கனவே இருக்கிறாங்க 1500னா. அப்ப 300 இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா 150க்கு 5னா என்ன பண்ணலாம், 300க்கு வந்து எத்தனை பேர், வந்து 10 பேர் இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்ப 50 ஆசிரியர் இந்த இடத்துல இப்ப வந்து 60 பேர் ஆயிடுவாங்க. 10 பேர் இன்க்ரீஸ் ஆயிட்டு ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த ரேஷியோ என்னன்னா 50 ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. வந்து இப்ப என்ன பண்றேன்னா இந்த 50க்கும் 5க்கும் நான் கண்டுபிடிக்கிறேன் ஃப்ரெண்ட். எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இந்த பக்கம் 50 இருக்கு, இந்த பக்கம் 5 இருக்கு. நான் வந்து என்ன பண்ணா 5ஆல கேன்சல் பண்றேன். அப்படி கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா இப்ப 50:5 இருக்கு. வந்து அடிக்கும்போது அடிச்சனா என்ன ஆகும், இது ஒரு வாட்டி வரும். கரெக்டா? இது வந்து 50 அடிச்சனா 10 வாட்டி வரும். வந்து அப்ப ஒரு நிர்வாகிக்கு 10 ஆசிரியர். கரெக்டா? இப்ப 10 ஆசிரியர் வந்து அதிகரிச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகும், ஒரு நிர்வாகி அதிகரிப்பாங்க. அப்ப 5ன்றது என்னவா மாறும், 6ஆ மாறும். புரியுதா என்ன சொல்லிட்டு? திருப்பி நான் வந்து இங்கிலீஷ்ல சால்வ் பண்றேன், கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும். வாங்க பார்ப்போம். क्वेश्चन என்ன அப்படினா வந்து பாத்தீங்கன்னா a particular high school has 1500 students. வந்து மொத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து 1500 1500 50 teachers and 5 administrators. If the school grows to 1800 students and the ratio are maintained, then find the number of teachers and administrators. அப்ப ரேஷியோன்னு பார்க்கும்போது 1500 ஸ்டூடண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா 50 பேர் இருக்காங்க. வந்து இப்போ நான் இந்த ரேஷியோ வந்து மாத்துறேன். எப்படி மாத்துறேன் அப்படின்னா வந்து அப்ப ஒரு சைபர் அடிச்சிட்டேன்னா என்னன்னா 150 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 டீச்சர். கரெக்டா? வந்து அப்ப நமக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 1500ல இருந்து 1800 1500 1800 அப்ப 300 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நான் 300 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு எத்தனை டீச்சர், 10 டீச்சர் இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்ப ஒரிஜினலா எவ்வளவு இருக்குன்னா 50. அப்ப நான் என்ன பண்ண 10 டீச்சர் இன்க்ரீஸ் பண்ணா போதும் 1800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போதும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு வரும்போது 5 அட்மினிஸ்ட்ரேட்டர் அது 50 டீச்சர்ஸ்க்கு 5 அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நாம 1500 பேருக்கு 5 அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு போடலாம். அப்படி போட்டா என்னன்னா அப்ப 5ஆல டிவைட் பண்ணும்போது 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ நம்ம 300 ஸ்டூடெண்ட் அடிஷனல் ஆட் பண்ணும்போது 1 அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆட் பண்ணும், அவ்வளவுதான் முடிஞ்சு. சோ அப்ப 1500 டிவைட் பை 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்ப 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுறாங்க, 1800 ஆகுது. அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம ஆட் பண்ணணும் நம்ம அதான் கிடைக்குது. சோ அப்ப ரேஷியோ என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேஷியோ ஆஃப் டீச்சர் அப்படின்னு எடுத்தோம்னா 60. 10 டீச்சர்ஸ் ஆடுறாங்க பிளஸ் பிளஸ் போடக்கூடாது, அதே வந்து நம்ம ரேஷியோ தான் பண்ணும். அப்படி நான் ரேஷியோ போட்டேன் அப்படின்னா அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆடுறாங்க. அப்போ 6 வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஆன்சர் அப்படி சொல்லிருக்காங்க. சோ அடுத்து I have a box which has 3 green 9 blue 4 yellow 8 orange colored cubes அப்படின்னு பார்க்கணும் பாக்ஸ்ல. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த இதெல்லாம் போய் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி எத்தனை இருக்குலாம் நமக்கு தெரியாது. ஸோ நல்லா பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 3 green 9 blue 4 yellow 8 orange வந்து வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆரஞ்சு டு yellow cubes. அப்போ ஆரஞ்சு டு yellow அப்படின்னா ஆரஞ்சு மொத்தம் எத்தனை இருக்கு, 8 இருக்கு, 8 இருக்கு அப்படின்னு எழுதிடுறேன். வந்து டு yellow எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. இப்போ இதனோட ரேஷியோ என்ன அப்படின்னா மேக்ஸிமம் பெரிய டிஜிட் என்னது 4ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் 8 வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். 2:1 அவ்வளோ முடிஞ்சு. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கிரீன் டு ப்ளூ கியூப்ஸ். கிரீன்ல இருந்து ப்ளூ 3 green இருக்கு, ப்ளூ எத்தனை இருக்கு அப்படின்னா 9 இருக்கு. இப்போ நான் மேக்ஸிமம் பிக்கஸ்ட் நம்பர் எதுனா டிவைட் பண்ணா 3 தான். அப்போ 3ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு நான் வந்து 1 டைம் போகும். அதே 9 டிவைட் பண்ண அப்படின்னா 3 டைம்ஸ் போகும். அப்போ 1:3. And how many different ratios can be formed when compare each color to any of the colors வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா
சிம்பிளா நம்ம எப்படி போடணும் அப்படின்னா வந்து கிரீன் ப்ளூ yellow ஆரஞ்சு மொத்தம் 4 கலர் இருக்கு. அப்ப மேக்ஸிமம் வந்து 4 கலர்ஸ் தான். அப்ப எத்தனை டிஃபரெண்ட் டைப்ஸ்ல ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா 4 கலர்ஸ் இருந்தது அப்படின்னா சோ மேக்ஸிமம் நம்பர் என்னது 4 இன்டு அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன 3 மல்டிபிள் பண்ணா 12. அப்ப 12 டிஃபரெண்ட் வந்து கலர் காம்பினேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா ரெண்டா எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது நமக்கு என்ன 12. அப்ப மேக்ஸிமம் நம்பர் என்னன்னு 4னா அப்ப 4 into 3 போட்டுறோம். 5 இருந்தா 5 into 4, 6 இருந்தா 6 into 5 போடணும். சோ அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து. தமிழ்ல பாத்துறோமா? क्वेश्चन என்னன்னா என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை 9 நீலம் 4 மஞ்சள் 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன எனில் இந்த ஓகே ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டாங்க ஆரஞ்சுனா எவ்வளவு 8 வந்து அதுக்கு அடுத்து என்ன சொல்லிட்டாங்க மஞ்சள் அப்படின்றது எவ்வளவு இருக்குன்னா 4 அப்ப 8:4 அப்ப இதோட விகிதம் என்ன பெரிய நம்பர் என்னது 4 4ஆல வகுக்கிறேன் அப்ப வகுத்தனா எத்தனை வாட்டி போகும் 2 வாட்டி போகும் 8 அடுத்து 4/4 போட்டா 1 அப்ப 2:1 அப்படின்றதா எனக்கு என்னது 2:1 அப்படின்றதா எனக்கான முதல் கேள்விக்கான விடை. அடுத்து பச்சை மற்றும் நீலம் அந்த பச்சை எவ்வளவுனா 3 இந்த நீலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 9 அப்ப நான் என்ன பண்றேன் பெரிய நம்பர்னா 3ஆல டிவைட் பண்றேன். அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் ஒரு வாட்டி போகும் 9 எத்தனை வாட்டி போகும் 3 வாட்டி போகும் அப்ப 1:3 அப்படி சொல்லி போட்ட வேண்டியதான். ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை வண்ண விகிதங்கள் காணலாம். எத்தனை விகிதம் அப்படின்னும் போது மொத்தம் எத்தனை இருக்கு 4 இருக்கு 1 2 3 4 அப்ப 4னா 4 into 3 போடணும். அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 அப்ப 12 கிடைக்கும். அப்ப 4 into 3 போட்டு நமக்கு 12 அப்படின்றது நம்ம விடையா வந்து வருது அடிச்சுக்கோ அவ்வளவு முடிஞ்சிருச்சு. அப்படிதான் பண்ணும். அடுத்து 4வது கேள்வி பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார் வந்து சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார் எனில் A/B மற்றும் B/C ஆகியவற்றை காண்க இவை விகித சமமா என சரிபார்க்க. அப்ப பி பெறுவது போல் ஏ வந்து 2 மடங்கு பெறுகிறார். அப்ப பிக்கு முதல்ல எப்படி கிடைக்குதுன்னா சி பெறுவது போல் பி வந்து என்னது 2 மடங்கு பெறுகிறார். சோ அப்ப சி கிட்ட இப்ப எக்ஸாம்பிள் வந்து 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பி கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா 2 மடங்குன்னு என்ன சொன்னோம் 2ன்னு போட்டுற வேண்டியதான். அப்ப பியும் சியும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து 2:1 இல்ல சியும் பியும் எடுத்துட்டாலும் 1:2 புரிஞ்சுச்சா? இப்ப பி பெறுவது போல் ஏ வந்து என்னன்னா 2 மடங்கு அப்ப பிக்கு வந்து என்ன கிடைக்குதோ அது பிக்கு ஏற்கனவே நம்ம 2ன்னு போட்டாச்சு வந்து இந்த பக்கம் சி அந்த பக்கம் பி வந்து அப்ப 2ன்னு போட்டாச்சு. அப்ப பி கிட்ட 2 இருக்குன்னா ஏ வந்து என்ன 2 மடங்குன்னா 4ன்னு இருக்கும். அப்ப நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி எழுதலாமா? இப்ப ஏக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏ அப்படின்றது வந்து 4ன்னு எழுதிட்டேன் வந்து பி வந்து நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா மேல வந்து 2ன்னு எழுதிடுறேன் கரெக்டா? சி நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு எழுதிடுறேன் சரியா? அப்ப சி வந்து 1ன்னு வச்சுட்டா பி வந்து 2 மடங்கு 2ன்னு போட்டாச்சு கரெக்டா வந்துச்சு. பி 2 மடங்குனா பியோட அது வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு ஏ அப்ப பி 2னா ஏ வந்து 4 போட்டாச்சு. இப்ப क्वेश्चन என்ன கேள்வி என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வியில போய் எழுதிட்டேன் வந்து சோ கேள்வி என்ன ஆன்சர் வந்து எழுதிட்டேன். சோ ஏ பி இஸ் பி மற்றும் பி இஸ் சி ன்னு கேக்குறாங்க. அப்ப ஏவும் பியும் வந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பி நான் என்ன எழுதுறேன்னா இங்க பாருங்க 4:2ன்னு எழுதுறேன். பி சி என்ன கிடைக்குதுன்னா 2:1ன்னு கிடைக்கிறேன். இது ரெண்டும் சமமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சமம் தான். ஏன் அப்படின்னா இப்ப நான் 2ஆல டிவைட் பண்றேன் டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். இந்த 4 அடிச்சா என்னன்னா 2ன்னு கிடைக்கும். அப்ப 2:1 A/B னால் 2:1 தான் B/C னால் 2:1 சமமான்னு கேக்குறாங்க. சமம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கணும். காரணம் என்னன்னா ரெண்டுமே 2:1 தான் வருது விகித சமம். இங்கிலீஷ்ல பாத்துடலாமா வாங்க. சோ क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A gets a double of what B gets and B gets a double of what C gets. Find A is to B and B is to C and verify whether the result in proportion or not அப்படின்றதா क्वेश्चन கேட்டிருக்கேன். சரியா சமமா இருக்கா இல்லையா result is in proportion அப்படிங்க கேக்குறாங்க. சமமா இருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப A gets double what gets B and B gets double what gets C. அப்ப நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும் C ல இருந்து ஆரம்பிக்கணும். C வந்து சப்போஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா 1ன்னு இருந்தா B வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 B வந்து 2ன்னு இருந்ததுன்னா வந்து A gets double அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப B வந்து 2 அப்படின்னா A வந்து என்னன்னா 4. சோ அப்ப நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வந்து A/B அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது ரேஷியோ அப்படின்னா 4:2 அப்படின்னு பாக்குறோம் கரெக்டா? அடுத்து B/C அப்படின்னு நம்ம போடும்போது அதுக்கான ரேஷியோ என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா B/C அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 2:1ன்னு வருது. இப்ப ரெண்டும் ஈக்குவலா ப்ரொபோர்ஷனா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப A/B நம்ம என்ன பண்ணலாம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணா 2ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா 2:1ன்னு வருது. இங்க 2:1 அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் இஸ் இன் ப்ரொபோர்ஷன் ஆர் நாட் இன் ப்ரொபோர்ஷன் தான் கரெக்ட் தான் அப்படி சொல்லி பார்க்கணும். அடுத்து the ingredients required for the preparation of ragi களி a healthy dish of தமிழ்நாடு is given below. ராகி எத்தனை பேர் சாப்பிடுன்னு தெரியல அப்படியே சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல வந்து கொடுத்துருக்காங்க வந்து சோ ராகி ஃப்ளோர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மேபி தோசையா சுட்டு சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் தோசை இட்லியா வந்து. அடுத்து
களி கிண்டி சாப்பிட்றது அப்படின்றது பொங்கல் சாப்பிட்றதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் பலருக்கு வந்து. ஸோ இப்போ ராகி களி எங்கே சாப்பிட்றது, அதுக்கு வேலை தோசை இட்லின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்டு, இல்லைனா வந்து அந்த புட்டு அந்த மாதிரி ஏதாவது கூட பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். இப்போ நம்ம கணக்குக்கு வரும். ஸோ அப்போ ராகி ஃப்ளோர் அப்படின்னா 4 கப்ஸ், ரா ரைஸ் ஃப்ளோர் broken 1 கப், வாட்டர் வந்து 8 கப்ஸ், சீசம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ml, அது சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லிகிராம் கொடுத்துருங்க. இதெல்லாம் சரிதான். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இஃப் 1 கப் ஆஃப் ராகி ஃப்ளோர் இஸ் யூஸ்டு, 4 கப்புக்கு பதிலாக 1 கப்புன்னு சொல்லிட்டாங்க. வாட் would be the amount of raw rice required? raw rice எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 4 கப்புக்கு தான் 1 கப்பு. அப்போ 1 கப்பு இருந்தது எதுனா ராகி ஃப்ளோர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 1 கப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது எவ்வளோ இருக்குன்னு கேட்குறேன். அப்போ 4 கப்பு இருந்தா 1, அப்போ 1 கப்பு இருந்தால் நமக்கு என்ன ஆகிடும்னா இது வந்து 1/4 மாறிடும். இது எப்போ 1 மாறும், 4ஆல் டிவைட் பண்ண, அப்போ 1/4 அவ்வளோதான். அப்போ 1/4 அவ்வளோதான் முடிச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு. அடுத்து if 16 cups of water is used then how much ragi flour should be used? இப்போ 8 கப் வாட்டர் இருக்கும் போது தான் ராகி ஃப்ளோர் வந்து எத்தனை இருக்குன்னா 4 கப் இருக்கும். ஸோ அப்போ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8 கப்ஸ் இருக்கும் போது ராகி வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம மேலே இருக்கதான் எழுதுறேன், வேற ஒன்றும் இல்லை. 4 கப் வந்து போடுறோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா இது வந்து 16 மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எது 16 கப்பா மாறிடுச்சு, எது அப்படின்னா வாட்டர். அப்போ இங்கே 16 எப்போ மாறும், 2ஆல் மல்டிபிள் பண்ண வரும். அப்போ இதையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, அப்போ 8 அவ்வளோதான். அப்போ 16 × 8. அப்போ ராகி வந்து 4 கப்பு இல்லை 8 கப்பு வேணும். ஏன் வாட்டர் வந்து 16 கப்பா மாறிடுச்சுன்னா அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். விச் ஆஃப் திஸ் இன்கிரீடியன்ஸ் cannot be expressed as a ratio? இப்போ எல்லாமே கப்பில் இருக்கு, ஆனால் சீசம் ஆயில் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ml மில்லிகிராமில் இருக்கு. அப்போ ரேஷியோவில் போட முடியுமானா கஷ்டம், போட முடியாது. ஸோ அப்போ 2 தான் போட முடியாத விஷயம். அது நம்ம கேள்வி கேட்க போகுதுன்னா பட் நம்ம தான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அடுத்த தமிழில் ஒரு குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தும் போது தேவைப்படும் உடைத்த அரிசி பச்சரிசியின் அளவு என்னன்னு கேட்குறேன். இப்போ 4 குவளை இருந்ததுன்னா ஃப்ரெண்ட் வந்து, ஸோ அப்போ 4 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து 4 இருந்ததுன்னா அது வந்து 1ன்னு சொல்லி போடுறோம். அப்போ ஒரு குவளையை அதை மாற்றணும்னா என்ன அர்த்தம், டிவைட் பை 4ன்னு போட்டுட்டோம். அப்படி போட்டோம்னா நமக்கு வந்து 1 ஆகிடும். அப்போ இதுவும் 1/4ன்னு போடணும்ல, போட்டோம்னா வந்துடும்ல, அவ்வளோதானே. அப்போ 1:1/4 அப்படின்னு போட்டோம்னா அதான் ஆன்சர் வந்து. 16 குவளைகள் தண்ணீரை பயன்படுத்தணும், எத்தனை குவளைகள் கேழ்வரகு ஆகும்? இப்போ 8 குவளைக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து என்ன பண்றோம், வந்து 4 கப்பு வந்து 4 குவளைகள் யூஸ் பண்றோம். இப்போ இதை வந்து 16 மாத்திட்டாங்க. 16 மாற்றும் போது என்ன ஆகும்னா இன்ட்டு 2ன்னு போட்டால் தான் 16. அப்போ நான் இங்கே 2ன்னு இருக்கணும், அப்போ தான் எனக்கு விகிதம் வரும். அப்போ 4 × 2ன்னு போட்டால் 8 வரும். அப்போ 16:8 அப்படின்னு போட்டுருங்க. மேற்குறிப்பிட்டில் எந்த அளவுகளை விகிதத்தில் தொடர்புபடுத்த முடியாது அப்படின்னா இதெல்லாம் கோலைகள் இருக்கு. இந்த 3மே இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மில்லி லிட்டர்ல இருக்கு, 10 மில்லிகிராம்ல இருக்கு அப்படின்னு இதுதான் வந்து நம்ம பாயிண்ட்ல போகும். வந்து இது கொஞ்சம் கடினம் முடிச்சுக்கிறோம், வந்து விகிதமா பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் கோலையில் எடுத்துட்டு இப்போ 4 கோலைக்கு வந்து எத்தனை 2 கோலையை மாத்திட்டோம் அப்படின்னா நல்லெண்ணெய் எவ்வளவு தேவைப்பட்டோம்னா 15 மில்லியை நம்ம டிவைட் பண்ணிட்டோம். அப்போ 7.5 மில்லின்னு பாக்குறோம். ஸோ அப்போ நம்ம அளவு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். அந்த அளவு அப்படின்றது வந்து ஸோ அப்போ கோலைகள் அப்படின்றது சுலபமா அங்க இருக்கும், எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல டிவைட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் குறிக்கிறது வந்து. இப்போ உப்பு கூட 10 மில்லிகிராம் 5 மில்லிகிராமா மாற்றணும். ஸோ அப்போ இந்த 2 தான் பயன்படுத்த முடியாதுங்க. பண்ணலாம், முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கு நிகராக வந்து ரேஷியோ போடுறது சிரமம். அந்தோனி ஒரு வாரத்தில் எல்லா நாள்களும் காலையிலும் மாலையிலும் பல் துலக்குகிறார். சபின் காலையில் மட்டும் பல் துலக்கிறார். ஒரு வாரத்தில் அவர்கள் பல் துலக்கும் தடவைகளின் எண்ணிக்கையின் விகிதம் என்ன? இதுல இருந்து என்ன தெரியுது, டெய்லி 2 வேளை பல் விளக்கணும். இப்போ விளக்கினாவே போதும். பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கரை ஏற்படுறதும் அதே மாதிரி வந்து பல்லில் வந்து பூச்சி அப்படின்றது ஏற்படுறதும் அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் செக்ரேட் பண்ணுறது 2 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட். வந்து ஒரு நாளில் நம்ம அதிகபட்சம் 4 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். காலையில் 2 மினிட்ஸ், நைட்டு ரொம்ப தேய்ச்சிங்கன்னா எனாமல் தேஞ்சிடும். அதுதான் வந்து ஹார்டஸ்ட் பார்ட் இன் அவர் பாடி அப்படிங்க. கடினமான பொருள் எது நம்ம உடல் அப்படின்னு கேட்டோம்னா பல்லில் இருக்கக்கூடிய அந்த எனாமல் பிடிச்சிருக்கணும். அதான் வந்து பல்ல வந்து பாதுகாக்கிறது. ஸோ அதனால கண்டிப்பாக காலையிலேயே நைட்டு என்ன பண்ணுவோம், ப்ரஷ் பண்ணணும். படுத்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும், ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும், ஐயோ ஏஞ்சி போய் இப்போ ப்ரஷ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தண்ணி குடிக்கிறது நம்ம போதானே போகிறோம். அப்போ தண்ணி டம்ளர் எடுக்கிறீங்க, பாட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன நினைவுக்கு வரணும், ப்ரஷ் பண்ணணும்னு நினைவுக்கு வரணும். வந்து ஸோ அப்போ நைட் வந்து ப்ரஷ் பண்ணுறது, காலையில் ப்ரஷ் பண்ணுறது அப்படின்றது வந்து எதுக்கு நல்லது, பல்லுக்கு நல்லது, அந்த டூத் பேஸ்ட் விற்கிற கம்பெனிக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக காலி ஆகிடும். அப்போ மாதத்துக்கு 2 பேஸ்ட் வாங்குவீங்க, இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு பேஸ்ட் வாங்கினா 1 மாதத்துக்கு ஒரு பேஸ்ட் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அடுத்து அந்தோனி ஒரு வாரத்தின் எல்லா நாளும் காலையிலும் மாலையிலும் பல் துளைக்கிறார். அப்போ என்ன ஆகும், அவர் வந்து அப்போ ஒரு நாளைக்கு 2னா இப்போ 7 நாளில் 14. அப்போ 14 அந்தோனியோட ரேஷியோ விகிதம் வந்து. அதே சபின் வந்து என்ன பண்றாரு, டெய்லி அப்போ 7 வந்து. ஸோ அப்போ அவங்களுக்கான ரேஷியோ என்னவா மாறும், 14:7. 7 வந்து அதிகபட்ச நம்பரா நம்ம டிவைட் பண்ணலாமா. 14/7 போட்டிங்கன்னா 2ன்னு வரும், 7/7 போட்டிங்கன்னா 1 வரும். அப்போ 2:1 வந்து மாறிடும். ஸோ இங்கிலீஷ்லையும் பார்த்துருமா, Anthony brushes his teeth in the morning and the night on all days in a week. Sabin brushes her teeth only in the morning. What is the ratio of the number of times the brush their teeth week? அப்போ அந்தோனி வந்து 2 times a day அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எப்படி போடலாம் அப்படின்னா அப்போ வீக்லி வந்து 14 டைம்ஸ் வந்து.
ஸோ அப்போ அதே மாதிரி வந்து சபின் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 1 டைம் அப்படின்னா வீக்லி 7 days அப்படின்னா 7 வந்து. ஸோ அப்போ இந்த ரேஷியோ எப்படி மாறும்னா 7 டிவைட் பண்ணும். இப்போ பிக்கஸ்ட் நம்பர் தான். ஸோ அப்போ டிவைட் பண்ணால் 14/7 போட்டால் 2 வரும். 7/7 போட்டிங்கன்னா 1 வரும். அப்போ 2:1 அப்படின்றது ஆன்சர் வந்து. திருமகள்ஸ் மதர் வியர்ஸ் எ பிரேஸ்லெட் மேட் அப் ஆஃப் 35 ரெட் பீட்ஸ் அண்ட் 30 ப்ளூ பீட்ஸ். இதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டேரக்டா क्वेश्चन வந்து. திருமகள் வாண்ட்ஸ் டு மேக் a smaller bracelets using the same 2 colored beads in the same ratio. ரேஷியோ மாத்த கூடாது, ஆனா ரெண்டு கலர் யூஸ் பண்ணணும். in how many different ways can she make a bracelets? சோ இப்போ நம்ம பாக்கும்போது என்ன சொல்லிட்டானா நமக்கு வந்து என்ன 35:13 கிடைச்சிச்சு. இதுதான் ரேஷியோ வந்து. சோ ரெட் பீட்ஸ் அண்ட் ப்ளூ பீட்ஸ். இப்போ ரேஷியோ மாத்த கூடாதுன்னு டைம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல மேக்ஸிமம் பெரிய நம்பர் எதால டிவைட் பண்ணா 5 ஆல டிவைட் ஆகும். அப்படி நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா சோ 5 ஆல டிவைட் பண்றேன். அப்ப 35/5 போட்டனா எனக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும் வந்து. சோ அதே மாதிரி 30/5 போட்டா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும் வந்து. சோ அப்ப வந்து we will get a 7:6 வந்து. சரி இப்போ ஒன்னு தான் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றாங்க? क्वेश्चन எப்படி கேட்டிருக்காங்கன்னா how many different ways can she make the bracelets ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க வந்து 7:6 ரேஷியோல பிரேஸ்லெட் பண்ணாலும் அதே ரேஷியோ வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்துட்டாங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து. இப்போ 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 14 என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். இப்படி பண்ணலாமா? பண்ண முடியும் வந்து. சோ அடுத்து 3 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? 21:18 கிடைக்குமா? எல்லாமே அதுக்குள்ள தான் வரும். 35 30க்குள்ள நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து. அடுத்து 4 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 28 என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 24 கிடைக்கும் வந்து. 5 ஆல மல்டிபிள் பண்ணா அது அங்க இருக்கு ஆல்ரெடி. அப்ப எத்தனை டிஃபரெண்ட் வேஸ்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 டிஃபரெண்ட் வேஸ் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ அதான் வந்து ஆன்சர். 7:6 14:12 21:18 and 28:4 24 வச்சுக்கோங்க. ஸோ அதான் வந்து ஆன்சர் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப திருமகளின் தாய் 35 சிவப்பு மணிகள் மற்றும் 30 நீல மணிகளை கொண்ட கை காப்பு அணிந்திருக்கிறார். திருமகள் அதே விகிதத்தில் சிறிய கை காப்பை அதே இரு வண்ண மணிகளை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறாள். அவளால் எத்தனை வெவ்வேறு வழிகளில் கை காப்புகளை செய்ய இயலும் அப்படின்றதான் கேள்வியா கேட்கறாங்க வந்து. ஸோ அப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 35க்கும் 35க்கும் 30க்கும் உள்ள ரேஷியோ அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா இருக்கிற பெரிய நம்பர் எதை வச்சு டிவைட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா 5 ஆல டிவைட் பண்ணலாம். அதான் பெரிய நம்பரா இருக்கும் வந்து. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5 ஆல 35/5 போட்டீங்கன்னா 7 வரும். 30/5 போட்டீங்கன்னா 6 வரும். அப்ப 7:6 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1 கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி எத்தனை வரும் இதுக்குள்ள அப்படின்னு இந்த மணிகளை பயன்படுத்தி பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 7:6 இருக்கு. இப்போ அதான் 1 ஆல பெருக்கணும்னா அதே தான் வரப்போகுது. இப்போ 2 ஆல பெருக்குனீங்கன்னா என்ன ஆகும்? 7 2 14 வந்து 6 2 12 இது ஒரு ரேஷியோ வந்து. ஸோ அதுக்கடுத்து 3 ஆல பெருக்குங்க. 3 7 21 6 3 18 இது ஒரு விகிதம். அடுத்து 4 ஆல பெருக்குங்க. 7 4 28 6 4 24 இது ஒரு விகிதம். அடுத்து 5 ஆல பெருக்குன்னா அது ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்ப எத்தனை விதத்துல நம்ம பண்ணலாம் அப்படின்னா 1 2 3 4 அப்படி சொல்லுவோம். இது 1 இது 2 இது 3 இது 4 அப்படி சொல்லுவோம். அப்ப 4 விதமா வந்து நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லுறோம். யாருன்னா திருமகளின் தாய். அடுத்து அணி ஏ ஆனது 52 போட்டியில் 26 போட்டியிலே வெல்கிறது. அணி பி 52 போட்டியில் 4 3 போட்டியிலே வெல்கிறது. எனில் எந்த அணியின் வெற்றி பதிவு சிறப்பானது? இப்ப பார்க்கும்போதே தெரியுது 26 52ல பாதியும் தெரியுது. ஆனா என்ன சொல்றாங்க? 52ல 3/4 அப்படின்றதா சொல்லிருக்காங்க. 4ல 3 வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அப்ப 52 × 3/4 போடணும். 52 4 டிவைட் பண்ணா நாங்க 13 13 × 3 போட்டீங்கன்னா 39. அப்ப 39 வெற்றி வந்து பிக்கு. ஆனா ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 26. அப்ப எது வந்து சிறப்பானது அப்படின்னு கேட்டா பேனா வைக்காம நம்ம என்ன பண்ணிடலாம்? பின்னு சொல்லி போட்டு போயிடலாம். இருந்தாலும் வாங்க சால்வ் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல போகும்போது சால்வ் பண்ணுவோம். டீம் ஏ வின்ஸ் 26 மேட்சஸ் அவுட் ஆஃப் 52 மேட்சஸ். அதே டீம் பி வின்ஸ் 3/4 ஆஃப் 52 மேட்சஸ். அப்ப நம்ம 52ல 26 அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 26 மேல போட்டு இன்ட்டு 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா பர்சன்டேஜ் என்ன? 50% மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அடுத்து இவங்க சொல்லும் போதே தெரியுது 3/4 என்னது? 70 மேட்சஸ் வின்னு அர்த்தம். அப்ப எது அப்படின்னா டீம் பி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருந்தாலும் உங்களுக்காக போடுறேன் 3/4 போட்டுறேன் ஃப்ரெண்ட். இன்ட்டு நான் 52 போடுறேன். இப்போ கேன்சல் பண்ணுங்க. எத்தனை வாட்டி போகும்? ஸோ இப்போ கேன்சல் பண்ணும்போது எத்தனை வாட்டி போகும் அப்படின்னா 13 வாட்டி போகும். இப்போ 13 × 13 × 3 அப்படின்னு போட்டீங்கன்னா 39. அப்போ 39 மேட்சஸ் இவங்க வின் பண்றாங்க. இவங்க 26 மேட்சஸ் வின் பண்றாங்க. அப்போ யார் வந்து பெட்டர் அப்படின்னு கேட்டா பி பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இனி ஸ்கூல் எக்ஸ்கூஷன் வந்து கூட்டு போறாங்க. 6 teachers and 12 students from the 6th standard and 9 teachers and 27 students from the 7th standard. 4 teachers and 16 students from the 8th standard took a part. Which class has the least teacher to student ratio அப்படின்னு கேட்டுக்கோங்க. இப்போ 6 teachers 12 students அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும்னா கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1:2 கிடைக்குமா? அடுத்து இது 6th standard நிலைமை வந்து. அடுத்து 9
டீச்சர்ஸ் 27 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 9 அங்கே எழுதிக்கிறேன், அங்கே தள்ளி இருக்கிறனால. இப்போ நான் கேன்சல் பண்ண என்ன ஆகும், எனக்கு வந்து 9ஆல கேன்சல் பண்ணேன், மேக்ஸிமம் டீச்சர் 1:3 கிடைக்குமா. அடுத்து 4 டீச்சர்ஸ் 16 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நான் கேன்சல் பண்ணேன், எனக்கு என்ன கிடைக்கும், 4ஆல் டிவைட் பண்ணுறேன், 1:4 கிடைக்கும் வந்து. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் 1:2, 7th ஸ்டாண்டர்டில் 1:3 அண்ட் 8th ஸ்டாண்டர்டில் 1:4. கொஸ்டின் என்னன்னா which class has the least teacher to student ratio. ரொம்ப கம்மியா டீச்சர் இருக்காங்க, அதிகமான ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ 2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர், 3 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர், 4 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர். அப்போ லீஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறோம். ஸோ அதான் ஆன்சர் வந்து லீஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். தமிழில் பார்த்துருமா. ஸோ ஒரு பள்ளி சுற்றுலாவில் வந்து 6 வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பிலிருந்து 6 ஆசிரியர்களும் 12 மாணவர்கள். 6ஆம் வகுப்புல 6 ஆசிரியர்கள் 12 மாணவர்கள். அப்போ 6ஆல் டிவைட் பண்றேன், 1:12. ஸோ 1:2 எனக்கு கிடைக்கும். சாரி, 1:2. அது 7ஆம் வகுப்புலாம் டிவைட் பண்றேன், 9 ஆசிரியர் 27 மாணவர்கள், 9ஆல் டிவைட் பண்றேன், அப்போ 1:3 எனக்கு 3 கிடைக்கும். 8ஆம் வகுப்புல 4 ஆசிரியர்கள் 16 மாணவர்கள். அப்போ நான் இங்கே போட்டுறேன், 4 16 போடும்போது 4ஆல் டிவைட் பண்ணா 1:4 கிடைக்கும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது. அப்போ ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க, ஆசிரியர் கம்மியா இருக்காங்க. அப்படிதான் இருக்கும். ஏன்னா பள்ளியை பொறுத்து அப்படிதான் இருக்கும். ஆசிரியர் அதிகமாக வந்து மாணவர் கம்மியா இருக்காது. ஏன்னா பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் ஒருத்தர் தான் இருப்பாங்க, மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர் இருப்பாங்க, 40 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ 1:4 அப்படின்னு பார்க்கணும். அப்போ 1:4 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ 8ஆம் வகுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவில் ஆசிரியர் மாணவர் விகிதம் இருக்கு அப்படின்னு. அடுத்து பொருத்தமான எண்களை கொண்டு பெட்டிகளை நிரப்புக. இது நமக்கு தெரியும். இதுக்கு என்ன ரூலு, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, இந்த 6 இருக்கு, அங்கே 15 இருக்கு. அப்போ நடுவில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 15 பேருக்கு என்ன கிடைக்கும், 90 கிடைக்கும். இப்போ 90 வர மாதிரி நம்பர் இருக்கணும். இப்போ 6 இருக்கு, 15 இருக்கு. ஸோ அப்போ ரேஷியோ அப்படின்னும் போது இங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அதான் லாஜிக் வந்து. ஸோ அப்போ 90 நம்ம எப்படி போடலாம்னா 10:9 கூட போடலாம், தப்பே இல்லை. ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம எழுதும் போது எப்படி எழுதுனா 6:9 10:15 போடணும். இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. நான் வந்து இதை கேன்சல் பண்ணுறேன், 3ஆல் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், 6/3 போட்டால் 2ன்னு வரும், 9/3 போட்டால் எனக்கு 3ன்னு வரும். இது கேன்சல் பண்ணுங்க, 5ஆல் கேன்சல் பண்ணுங்க, 10/5 போட்டால் 2ன்னு வரும், 15/5 போட்டால் 3ன்னு வரும். அப்போ சமமாக இருக்குல்ல. ஸோ அப்போ ரேஷியோ சமமாக இருக்கும், 9:10 தான் அங்கே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷில் பார்த்துருமா. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா fill the box வந்து boxes using any set of suitable numbers வந்து any set of suitable numbers எதை வேணாலும் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபில் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ண ரூல் என்னன்னா எக்ஸ்ட்ரீம்ஸாக மல்டிபிள் பண்ணோம். 6x15 அப்படின்னு போட்டீங்கன்னா 19 வரும். இந்த 19 எப்படி பிரிக்கிறேன்னா 9x10 பிரிக்கிறேன், இல்லை 10x9 போடலாம். ஆனால் நம்ம எப்படி போட்டால் இது ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னா இப்போ நான் வந்து 6 இருக்கு, இங்கே 15 இருக்கு, அப்போ இங்கே இருக்கிறதோட இங்கே அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 9 இங்கே போட்டுட்டு நான் இங்கே 10 போடுறேன். இப்போ நான் 16 9 வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ எடுத்தேன் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணேன். 6/3 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் வந்து 2 கிடைக்கும் வந்து. அதே மாதிரி 9/3 போட்டால் 3 கிடைக்கும். அப்போ 2:3 வருது. 10/5 போடுறேன் வந்து, போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் வந்து 2 கிடைக்கும் வந்து. அதே 15/5 போட்டேன்னா என்ன 3 கிடைக்கும். அப்போ 2:3 2:3 சமமாக இருக்கு வச்சுக்கோங்க. அப்போ சூட்டபிள் அப்படின்னா 9x9 10 தான் ரேஷியோ வச்சுக்கோங்க. ஃப்ரம் யுவர் school diary write the ratio of the number of holidays to the number of working days in the current academic year. நமக்கு தெரியாது, நம்ம டைரியும் இல்லை, நம்ம ஸ்கூலுக்கும் போறது இல்லை அப்படி பார்க்கணும். ஸோ அதனால நம்ம வேணா இப்படி வேணா போடலாம். ஒரு வருஷத்துல அப்படின்னா வந்து எத்தனை வாரங்கள் இருக்கும் அப்படின்னு போட்டால் 52 வாரங்கள் இருக்குன்னா 52 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் வந்து அப்படின்னு போடலாம். அப்போ 52 325 போட்டு கூட கால்குலேட் பண்ணலாம். இல்லைன்னா என்ன இருக்கும் ஸ்கூல் பசங்க போட்டுக்கிட்டு நம்ம போட போறது அந்த கணக்கு. அடுத்து இஃப் த ரேஷியோ ஆஃப் green yellow வந்து black ball in a bag 4:3:5 வந்து which is the most likely ball that you can choose from the bag. இப்போ 4:3:5 அப்படின்னும் போது அதிகமாக சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா 5 தான் இருக்குல்ல, அதான் மேக்ஸிமம். ஸோ அப்போ எந்த பால் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிளாக் பால் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 4 3 7 4 + 3 வந்து 7 7 + 5 வந்து 12. அப்போ 12ல் 5 பால்ஸ் எது அதிகமாக இருக்குன்னா பிளாக். அப்போ பிளாக் பால் தான் சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிளாக்னு போட்டுலாம். எது அதிகமாக இருக்கோ அதுதான். அடுத்து how many balls in the total are there in the if you have 40 black balls. பிளாக் பால்ஸே எனக்கு வந்து 40 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு எப்போ 40 ஆகும்னா 5x8 போட்டால் தான் எனக்கு 40 ஆகும் கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணுவோம் 3x8 திருப்பி நான் போடணும். அப்படி போடும்போது எனக்கு அந்த ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா 24ன்னு வரும் வந்து. அதே மாதிரி 4x8ன்னு போடணும், அப்போ 32 வரும். அப்போ மேலே வந்து 32:24:40 போடுறேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ பிளாக் பால் வந்து பார்த்தீங்கன்னா 40 இருக்கு அப்படின்னா அப்போ டோட்டல் பால்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 32 + 24 அப்படின்னா எவ்வளோ வரும்னா 56. 56 + 40 அப்படின்னு போட்டால் 96. அப்போ டோட்டல் பால்ஸ் எவ்வளோ 96 அப்படி பார்க்கணும். கரெக்ட் தானே. டோட்டல் வந்து 30 20 50 50 + 40 90 90 + வந்து 6 அப்படின்னா 96. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் green and yellow balls in the bag.
ஸோ அப்போ கிரீன் அண்ட் எல்லோ பால் வந்து பேக்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னா இதனுடைய கண்டினியூஷன்ல கேட்குறேன். அப்போ கிரீன் அண்ட் எல்லோ பால் அப்படின்னும் போது பேக்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரீன் பால் வந்து ஃபர்ஸ்ட் வருதா, ஆமாம் கிரீன் பால் வந்து 4 அப்போனா ஃபர்ஸ்ட் 32. எல்லோ பால் அப்படின்றது வந்து எவ்வளோ வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செகண்டா இருக்கு அப்போ 24. அப்போ 24 அதுதான் வந்து ஆன்சர். ஸோ தமிழில் பார்த்துருமா இந்த கொஸ்டின் வந்து ஒரு பையில் உள்ள இதுதான் நம்ம பார்த்து சூன் பண்ணி நாட்கள் பிடிந்து நடப்பு கல்வியாண்டில் விடுமுறை நாட்கள் எண்ணிக்கையும் வேலைக்கு நாட்கள் எண்ணிக்கைக்கும் உள்ள விதை காண்க அப்படி சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது, டைரியும் நம்ம கிட்ட ஸ்கூலுக்கும் போடுறோம். ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5. ஏன்னா பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எது அதிகமா இருக்கிறதுனா இப்ப எங்க எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக விகிதத்தில் இருக்கோ அதுதான். அப்போ 5 வந்து ஸோ அப்போ என்னன்னா கருப்பு பந்து அப்படி சொல்லுவாங்க. அதான் கடைசியா இருக்கு வந்து. ஸோ முதல் 4 அப்படின்றது பச்சை, 3ன்றது மஞ்சள், 5ன்றது கருப்புக்கு வந்து. ஸோ அடுத்து பையில் கருப்பு பந்தின் எண்ணிக்கை 40 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5 அப்படின்றது எப்போ 40 ஆகணும், 8ஆல பெருக்கினா 40 ஆகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் 3 8ஆல பெருக்கிறேன், 8 பெருக்குன்னா 24. அப்போ 24 அப்படின்றது எதுனா நடுவில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் பந்து. 4ஐ நான் 8ஆல பெருக்கணும் ஃப்ரெண்ட் வந்து. பெருக்கினா தான் எனக்கு இங்கே என்ன ஒரே மாதிரி இருக்கணும் ரேஷியோனா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகணும். அப்போ 4 8 எவ்வளோ 32. அப்போ 32 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பந்து. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா மொத்த பந்துகள் எண்ணிக்கை 32 24 40. முதல்ல என்ன பண்ணோம் 30 20 40 கூட்டுவோம். அப்போ கூட்டினீங்கன்னா 30 20 50 50 + 40 90. இப்போ 2 4 இருக்கு. அப்போ 6 + 90 அப்படின்னா 96 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கையை காண்க. பச்சை பந்து அப்படின்னும் போது நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சு ஆல்ரெடி 40 பந்து கருப்பு பந்தா இருந்தா பச்சை வந்து பார்த்தீங்கன்னா 32 பந்து அடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பந்து எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. மஞ்சள் பந்து அப்படின்னா நம்ம அந்த 40 பந்து கருப்பா இருந்தால் 24 அடிச்சுக்கோம். ஸோ அதான் வந்து விடை எடுத்துக்கோம். ஸோ நம்ம அந்த விகிதாச்சாரம் அப்படின்றத நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம். 6th புக்கோட கம்ப்ளீட் பண்றோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு தலைப்புல நாளை வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.